இது என்னோட பழைய சார்ஜர். நான் இதில் சார்ஜ் போட்டிருக்கும் போது என் ஃபோனை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹேங் ஆகுது. ஓகேங்களா, ஸ்மூத்தாக இல்லை. ஸ்க்ரால்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக நடக்க மாட்டேங்குது. இது வந்து கொஞ்சம் புது மாடல் ஹை எண்ட் சார்ஜர். ஓகேங்களா, இப்போ இதில் சார்ஜ் பண்ணுறேன். இந்த ஒயிட் சார்ஜர் வேலை சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. இந்த டைமில் நான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குங்க எல்லா ஆப்ரேஷன்ஸுமே. இதுக்கு காரணம் எலக்ட்ரிசிட்டியில் உருவாகிற நாய்ஸ். ஓகேங்களா, ஸோ பேசிக்காக நம்ம மெயின் பவர் சப்ளைலேருந்து வர வந்து ஏசி கரண்ட் தான். அதை இந்த அடாப்டர்ஸ் தான் வந்து டிசி கரண்டாக மாற்றுது. ஏன்னா நம்ம ஃபோனால் வந்து டிசி கரண்ட்டை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, டிசி கரண்ட் தான் ஒர்க் ஆகும். எந்த ஒரு பேட்டரியில் ஒர்க் பண்ணுற பொருளும் டிசி கரண்ட் தான் ஒர்க் பண்ணும். ஆனால் இந்த மாதிரி ஏசி கரண்ட் டிசி கரண்ட்டாக மாற்றுற இந்த அடாப்டர்ஸை வந்து சம்டைம்ஸ் வந்து நாய்ஸ் உருவாகும். நாய்ஸ் இல்லைன்னா ப்ராப்பராக டிசியாக மாற்றாமல் ஏசி கரண்ட் சம்டைம்ஸ் உள்ள விட்டுரும் இந்த மாதிரி லோ எண்ட் அடாப்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஏசி கரண்ட் வந்து லைட்டாக ரொம்ப கம்மியான வால்யூமில் கூட ஃபோனுக்குள்ள வந்தாலுமே ஃபோனை வந்து ரொம்ப வியர்டாக ஆக்ட் பண்ண வைக்கும். ஏன்னா அந்த டிவைசஸ்க்குலாம் அந்த ஏசி கரண்ட் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு தெரியாது. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப கிளிச் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் எப்பவுமே ஒரு நல்ல ஹை எண்ட் அடாப்டர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஏசி நாய்ஸ்லாம் வராமல் இருக்கும். ஆனால் அது மாதிரி உங்களுக்கு ஒரு அடாப்டர் தேவைன்னா அதுக்கான லிங்க் நான் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி பாருங்க.